ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் டூயிங் குட். நானும் நல்லாயிருக்கேன். ஸோ நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணி போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, 1 மந்த் கிட்ட ஆகிடுச்சு. ரீசன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் வர ஒரு வீடியோலையும் உங்களுக்கு நான் ரீசன் சொல்கிறேன். ஸோ இனிமேல் வந்து வீடியோஸ் எல்லாம் ப்ராப்பராக வரும்னு வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் ப்ராப்பராக வரும், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் தான் உங்கள் திவ்யா. ஸோ வெல்கம் டு ஜேர்னி ஆஃப் திவ்யா. ஸோ இந்த வீடியோ இந்த 1 மந்தில் எடுத்த வீடியோ தாங்க. பஜ்ஜி செய்கிறது வேறு யாரும் இல்லை, வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். சரி, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால ஃபஸ்ட்டு போடுற வீடியோ 1 மந்த்துக்கு அப்புறம் போடுற வீடியோ நல்ல வீடியோவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை வந்து பிளான் போட்டிருந்தேன். இந்த வீடியோ என்ன தான் கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக போனாலும் நிறைய ஃபன் இருக்கும். நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறப்ப என்னென்ன ஃபன் ஆக்டிவிட்டிஸ் நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் என்னோடய வாய்ஸ் ஓவரில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இன்ட்ரோவே ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடலை மாவுங்க, அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, கடலை மாவுங்க. நாங்க வந்து இப்போ ஆனியன் பஜ்ஜி செய்ய போறோம். ஓகே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சால்ட் போட்டோமா? அப்போ ஓகே, நம்ம வந்து கேசரி போட்டு ரெட் கலருக்காக இப்போ வந்து மிக்ஸ் பண்ண போறேன். இது பாருங்க, ஆனியன் அஞ்சாச்சு பாருங்க. பாருங்க, நம்ம வந்து பஜ்ஜி சுட போறோம். பஜ்ஜி ஓகே. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஆனியன் போடுங்க. இப்போ வாழைக்காய், இந்த வாழைக்காய் ஒரு பஜ்ஜி சுடுறோம் பாருங்க. ஓகேங்க, இப்போ பாருங்க, நம்ம வந்து ஆனியன் பஜ்ஜி ரெடி. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஆனியன் பஜ்ஜிங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஆனியன் வாழைக்காய் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு ஐடியா வந்ததுனால சரி பஜ்ஜி ப்ரெட் பஜ்ஜியும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட் கட் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் எங்கள் டாடி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ஃபோனில் ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்ததுனால வீடியோவில் வந்து வாய்ஸ் வந்து பிரேக் ஆகிட்டே இருந்ததுனால இப்போ என்னுடைய வாய்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ நானும் எங்கள் டாடியோ தான் ஃபுல்லாக வாழைக்காய் பஜ்ஜிங்க. கட் பண்ணதே எங்கள் மம்மி கொஞ்சம் கட் பண்ணாங்க. மற்றபடி மிக்ஸ் பண்ணதுலேருந்து பஜ்ஜி போட்டதுலேருந்து எல்லாமே நானும் எங்கள் டாடியும் மட்டும்தான். நான் எங்கள் டாடிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன், பக்கத்தில் இருந்துட்டு திருப்பி போடுறது அந்த மாதிரி சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கள் டாடிக்கு. ஹெல்ப் பண்ணிட்டு இந்த மாதிரி டாடி என்ன பண்ணாங்க, ஆனியன் பஜ்ஜி பண்ணாச்சுமா, ஹாட் பாக்ஸில் போட்டு ஹாலில் எடுத்து போய் வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நானும் எல்லாத்தையும் எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்துன்னு போய் வெளில வச்சுருவேன். அன்றைக்கி என்ன தெரில, எங்கள் டாடிக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக வந்ததுனால ஆனியன் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, ப்ரெட் பஜ்ஜின்னு சொல்லிவிட்டு பக்கோடாவும் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கோடாக்கு ஐடியா போட்டு பக்கோடாவை ரெடி பண்ணி பக்கோடாவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேப்பில் என்னென்னா என் தங்கச்சி என்ன பண்ணுச்சு, கிச்சன் ரூமுக்கு வந்து 2 பிளேட் எடுத்துகிட்டு போயிடுச்சு வெளில. சரி நாங்களும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கல.
எனக்கு அப்போவே ஒரு டவுட்டு. என் தங்கச்சி 2 பிளேட் எடுத்துன்னு போகிறப்பவே என்னடா இது அவங்க பஜ்ஜி காலி பண்ணிருவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட். நான் டேடிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். டாடி என்ன டாடி பஜ்ஜி காலி பண்ணிருவாங்களா அப்படின்னு. எங்கள் டாடி போம்மா அவங்களாம் எதுவும் காலி பண்ண மாட்டாங்கம்மா, அதான் சொல்லிட்டு தானம்மா வந்தோம் அப்படின்னாங்க. ஏதோ ஒன்று பண்ணின்னு போட்டோம் விடுமா, நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத இருக்கட்டும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாடி சொன்னாங்க. நாங்களும் சைலண்ட்டாக பஜ்ஜி சுட்டுன்னு பக்கோடாவே பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணி. அப்புறம் இதுவும் சொல்ல மறந்துட்டேன். மிடில் எங்கள் மம்மி கிச்சனுக்கு வந்துட்டு எங்கள் மம்மி தான் சட்னி பண்ணாங்க. சட்னி ஏன் கிச்சன் ரூமில் வச்சுருக்கீங்க, அதுலேயும் ஹாலில் 2 வைக்கலாம்லன்னு சொல்லி சட்னி எடுத்துன்னு போயிட்டாங்க. சார் நாங்களும் ஓகே ப்ளேஸ் இல்லை அப்படி சொல்லி சரி ஓகே எடுத்துன்னு போய்டு பத்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாடி சொன்னாங்க. எனக்கு அப்போ ரொம்ப டவுட்டு. டாடி அப்படி சொல்லிட்டே இருந்தேன். எங்கள் டாடி விடுமா அவங்க ஏதாச்சும் பண்ணின்னு போட்டோம்மா, நம்ம டிஸ்டர்ப் பண்ணாதற்கு நமக்கு ஓகேம்மா அப்படின்னு சொன்னாங்க. வெளியே வந்து பார்த்தா எல்லாம் காலிங்க. எங்கடா புரோட்டா நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? சட்னியும் கொஞ்சம் தான் இருந்துச்சு, பஜ்ஜும் கொஞ்சம் தான் இருந்தது. எல்லாம் காலி பண்ணிட்டு எங்கள் டாடிக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. எப்படின்னா நாங்கள் எல்லாம் வாங்கன்னு உட்காந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்து வெளியே வந்து பார்த்தா வீடியோக்கு கூட இல்லை. அப்புறம் எங்கள் டாடிக்கும் எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் வீடியோவும் எடுத்துட்டோம், லாஸ்ட்டில் ப்ளேட்டிங் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்றப்ப எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இருக்கிறத வச்சு திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு பண்ணோம். ஒரு 4-5 பஜ்ஜி மட்டும் தனியாக பண்ணி அழகாக அதை மட்டும் காட்டலாம் வீடியோவில். இது வீடியோ எடுத்ததும் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு ஓகே கஷ்டப்பட்டு லாஸ்ட்டாக பண்ணிவிட்டு எங்கள் டாடி என்ன பண்ணிட்டாங்க செட்டில் நான் வீடியோ கூட பேசலாமா லாஸ்ட்டாக அப்படின்ட்டாங்க. டாடி பரவாயில்ல வாங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு டாடியை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி பேச வச்சிட்டோம் ஜாலியாக. அப்புறம் என்ன எங்கள் டாடி பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்ற பேரில் பஜ்ஜி காலி பண்ணிங்கல்ல உங்களுக்கு நைட்டு இதான் டின்னரு, இதே சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்ட்டாங்க எங்கள் டாடி ஃபன்னாக. ஆனால் அது எங்களுக்கு அது எங்கள் மம்மிக்கும் என் தங்கச்சிக்கும் என்னமோ பனிஷ்மெண்ட் மாதிரி தெரில. எங்கள் 2 பேருக்கு நாங்களாக வச்சுக்கணும் ஆப்பு மாதிரி எங்களுக்கு நாங்களே பனிஷ்மெண்ட் கொடுத்தா மாதிரி இருந்தது. அவங்க நல்லா கட்டுன்னு கட்டிட்டாங்க. ஆனால் நாங்கள் எங்களுக்கு இருக்கிறது வெறும் 4 பஜ்ஜி தான். அதை நான் சாப்பிட்டு எப்படி தூங்குவேன், எனக்கு எப்படி பற்றும், அதுவும் நைட் டைம் வேறு, ஆயில் ஐட்டம் வேறு எப்படி செட் ஆகும்னு சொல்லிட்டு நான் இது என்னடா புது கதையாக இருக்குது டாடி, என்ன டாடி நமக்கு நம்மளே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விடுமா அப்படின்னாங்க எங்கள் டாடி. இது பாருங்க, பிரெட்டு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, பக்கோடா, கார சட்னி, நல்ல அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதை பாருங்க, இந்த 1 2 3 4 5 ஐட்டங்க சாப்பிட்டாக்கா நல்ல டேஸ்ட் ஆகுதுங்க. பார்த்து பண்ணுங்க. சூப்பர். நைட் டிஃபன் தாங்க எனக்கு. ஆமாம், இப்போ பாருங்க, இதை நம்ம இதை பார்த்து நீங்கள் நல்லா சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்போது எங்களுடைய யூடியூப் சேனலு உங்களுக்கு மேலும் மேலும் இன்றைக்கி பாருங்கள் இது தானாக்கா நாளைக்கு வேறு மாதிரியான வீடியோ நாங்கள் போடுவோம். சரிங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்னங்க ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு டாடியை வச்சோம் ஒரு வீடியோ எடுத்தாச்சு. எல்லாம் வீடியோ அன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட எங்களோட டே அன்றைக்கி இப்படியே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இன்னையோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளியை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேற மாதிரி நம்ம கலக்க போகிறோம்.